ஹலோ ஹோல், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்லருக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன விலாக் ஒன்று பார்த்துடலாம், எப்படி இன்றைக்கி டே போச்சு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ. ஓகே, வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்றத எண்டு வரைக்கும் பார்ப்போம். ஆனால் சரியான டைமிங் ஆகிடுச்சிங்க, ரொம்ப நேரமாகிடுச்சு. மார்னிங் 9:30க்கு போனேன். அப்புறம் பார்லர் காய்ஸ் அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கலர் இல்லை, நான் போய் கலர் வாங்கிட்டு வரேன்னு போனாங்க. அவங்க கலர் வாங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண 11:30 ஆச்சு. அவங்க முடிக்க 3:30 ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் பண்ணாங்க. பிகாஸ் 20 ஸ்ட்ரீக்ஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். அந்த மாதிரி லேயராக ஒன்றா எடுத்து மொத்தம் 20 ஸ்ட்ரீக்ஸ் இந்த மாதிரி எடுத்து, அப்புறம் அது கீழே ஃபாயில் ஷீட் ஒன்று வச்சாங்க. அந்த ஃபாயில் ஷீட்டை வச்சு அதை லாக் பண்ணாங்க. லாக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை உள்ளே தள்ளிட்டாங்க. உள்ளே தள்ளிட்ட பிறகு இதே மாதிரி 20 வச்சிட்டு இருந்தாங்க. என்னோடய தலை ஃபுல்லாக 20 வச்ச பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபுல்லாக கலரிங் கொடுத்துட்டு அதே ஃபாயிலை லாக் பண்ணி ஃபாயிலை வந்து தலை மேலேயே நல்லா செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு ஊறுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 to 20 minutes ஆச்சுங்க. கீழே வந்து அவங்க நிறைய டைமிங்கே கொடுத்தாங்க. பிகாஸ் கீழே வந்து ஹைலைட் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிக டைமே கொடுத்தாங்க. இது நமக்கு இந்த மண்டை மேலே அந்த கோல்டு ஃபாயில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நமக்கு என்ன சொல்கிறது, அதிகமாக வந்துடுச்சு கலர் அப்படின்னா அது ரொம்ப அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஃபேஸுக்கு செட் ஆகாது, புள்ளிங்கோ மாதிரி ஆகிடும். அப்புறம் அது நல்லா இருக்காது. ஓகே, ஸோ 2 பேருமே 2 பியூட்டிஷியனுமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஹேர் வாஷ் கொடுத்தாங்க. ஹேர் வாஷ் கொடுத்து ஹேரை நல்லா ட்ரை பண்ணிட்டு, எனக்கு அது ட்ரையாக இருக்கும் பொழுது தெரியல. நான் இது எத்தனாவது எனக்கு ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அபோவ் 4 to 5 times பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியல. நான் நினச்சேன் என்ன கலரு வரல போல் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நானே ஒரு இன்ட்ரோவர்ட் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நல்லா ட்ரை பண்ணிட்ட பிறகு கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. செரி ரெட் வேறு கொடுத்துட்டோம், ரொம்ப டார்க்காக இருக்க போதுன்னு பயந்தேன். அதுவும் இல்லை, எப்படியோ நல்லபடியாக எனக்கு என்னோடய தலை நல்லபடியாக வந்துடுச்சு அப்படின்னு நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ கலர் முடிஞ்ச பிறகு ஃபுல்லாக வந்து கேர்ள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள் அப்படின்னு கேர்ள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு வந்து எனக்கு வேக்சிங் பண்ணணும்னு இருந்தது. ஸோ என்னோடய கையிலையும் கால்லையும் இன்னொரு ஸ்டாஃப் வந்து வேக்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் 20 ஸ்ட்ரீக்ஸ் ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாத்துக்குமே ஒர்த்து அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. கொடுத்த காசுக்கு சரியான ஒர்த்து. ஷாப் எங்கே இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மள மாதிரி விமென்ஸ் தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. தொழில் தொடங்கி கனவு கண்டு மேலே வரணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்லரை நான் வச்சுருக்கேன். நிறைய பெண்கள் இருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் சரி, ஹேர் கலரிங் டீட்டெயில் என்ன இருந்தாலும் சரி, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன் கைஸ். பாய்.